APARC Agriculture Technology Demonstration Park. விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். வணக்கம். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது பல பயிர் வர்க்கங்களை விரிவுபடுத்தி ஏற்றுமதியை நோக்காக கொண்டு உள்ளூர் உதவி புரியுது. இப்பலோகம பிரதேசத்தில் கொய்யா செய்கையை விரிவுபடுத்தவும் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினர் முன் வந்திருக்காங்க. விசேஷமான காரணமானது இந்த பிரதேசம் முழுவதும் கொய்யா செய்கையானது பாரிய அளவில் காணப்படுது. இங்கு உள்ள பழைய செய்கைகளில் நம்மளோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதோட நமக்கு காணக்கூடியதாக இருக்கு. இந்த விதத்தில் திடீர்னு கொய்யா மரங்கள் இறக்குற சந்தர்ப்பம் இது பொருளாதார மட்டத்தில் நம்மளோட விவசாயிகளுக்கு எப்படி பாதிக்குது, இதை எப்படி தடுக்கிறது, ஏதாவது வழி இருக்கா? விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் இதில் தலையிட்டு நவீன தொழில்நுட்பங்களை இதில் பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்துறதுக்காக வழி இருக்கான்னு தேடி பார்த்தாங்க. நம்ம கேட்டு பார்ப்போம், இந்த மாதிரி கொய்யா மரம் இறக்கும் நிலைமைக்கு வாரத்துக்கு பிரதான பாதிப்பு என்ன, இதுக்கான பிரதான காரணம் என்ன? உபாலியா? உண்மையிலேயே இப்போ கொய்யா செய்கையை பத்தி கதைக்கிறப்போ இங்க இருக்கிறது பியூசாரியம் வில்ட். அப்படி இல்லைன்னா கொய்யா செய்கைக்கு வரக்கூடிய பனாமா நோய்னு சொன்னா கூட சரியா இருக்கும். இது ஏற்பட்டதுக்கான பிரதான காரணம் மண்ணுல நீர்வடிந்தோடுற தன்மை பலவீனமா காணப்படுறதால தான். இந்த நிலைமையால நோய் பரவுற வீதம் அதிகமா இருக்கும். மழை வீழ்ச்சி காலம் முடிவடைஞ்சதும் 2-3 மாதம் ஆகும் போது இந்த மாதிரியான நிலைமை ஏற்படும். அப்போ நாம எதிர்பார்க்கிறோம், இதை கட்டுப்படுத்துறதுக்கு கட்டாயம் ஏகவீன கட்டுப்பாட்டு முறை ஒண்ணு இருக்கணும். அதாவது ஒரே மாதிரியான கட்டுப்பாட்டு முறை. ஏன்னா இதுக்காக உலகத்துல இதுவரைக்கும் ரசாயனம் ஒண்ணு கண்டுபிடிச்சில்ல, அதாவது பங்கஸ கட்டுப்படுத்துறதுக்காக. அப்போ நாம பிரதானமா இப்போ இங்க இருக்கிறது பழைய செய்கை ஒண்ணு, ஒரு 5 வருடம் மாதிரியான பழைய செய்கை ஒண்ணு. இந்த மாதிரியான செய்கையில தான் இந்த நோயை நமக்கு காணக்கூடியதா இருக்கும். சரியான விதத்துல காணமைச்சு டிரைனேஜ் இம்ப்ரூவ் பண்ணி, அப்படி இல்லைன்னா நீர்வடிகால் அமைப்பு தொகுதியை சரியான விதத்துல அமைச்ச பயிற்சிகையில இல்ல. நாம இந்த மாதிரியான செய்கைகளுக்காக புதுசா இப்போ தொழில்நுட்ப முறையில கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஜப்பான்ல உள்ளவங்க நம்மட விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு தலையிட்டு நம்மட செய்கைக்கு நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய நீர்வடிகால் அமைப்பு தொகுதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாமளும் எதிர்காலத்துல இந்த களத்துக்கு அந்த முறையை பயன்படுத்தி நம்மட நீர்வடிகால் அமைப்பு தொகுதியையும் மேம்படுத்த இருக்கோம். இது மூலமா இந்த கொய்யா செய்கையானது பியூசாரியம் வில்ட்டால இறக்குறது தடுக்கப்படும். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினரின் தலையீட்டால் நீர் வடிகால் அமைப்பு பலவீனமாக உள்ள இடங்களில் அதனை மேம்படுத்துவதற்காக ஜப்பானில் பயன்படுத்தும் புதிய தொழில்நுட்பங்களை நமது நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியுள்ளனர். இலங்கையில் டிமோ இன்ஜினியரிங் நிலையத்தினோடு ஜப்பானில் இருந்து வருகை தந்த தொழில்நுட்ப குழுவோடு இந்த தொழில்நுட்பமானது இலங்கையில் முதல் தடவையாக இப்பலோகம பிரதேசத்தில் செயற்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தியுள்ள இந்த முறையானது இன்னும் தொழில்நுட்பமானது. APARC Agriculture Technology Demonstration Park. நல்ல
நாம் இப்போ அடர்த்தி முறை இரட்டை வரிசையில் கொய்யா செய்கையை மேற்கொள்றதுக்கு இப்பலோகம பிரதேசத்தில் விரிவாக்கட் சேவையானது செயற்படுத்தப்படுது. இந்த கொய்யா செய்கையை மேற்கொள்றப்போ நாம் முன்னவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடி இருக்கோம். ஆழமாக காணமைச்சு நீர் வடிகாலமைப்பு தொகுதியை சரியான இடைவெளியில் அமைச்சு செய்கையை சுற்றி பிரதான வடிகான அமைக்கிற விதங்களை இந்த மாதிரியாக காணப்படுற செய்கையில் புதிய முறையும் இரண்டையும் ஒன்றா பயன்படுத்துவோமா இல்லைன்னா சாதாரணமாக பயன்படுத்துகிற விதத்தை மட்டும் இதுக்காக நாம் பயன்படுத்துவோமா? இதுல பல முறையை நாம பயன்படுத்துறோம். ஒண்ணுதான் மைக்ரோ லெவல் பாக்குறது. இந்த அரை ஏக்கர் நிலப்பரப்புல டிரைனேஜ் இம்ப்ரூவ் பண்றது. அப்படி இல்லைன்னா நீர்வடிகால் அமைப்பை மேம்படுத்துறது. பிரதேசமா பார்த்தோம்னா அதுக்கு பிறகு மெக்ரோ லெவல்ல, அதாவது இப்பலோகம பிரதேசம் முழுவதும் நீர் வடிந்தோடுற கான் இல்லைன்னா நீர் வடிகால் அமைப்பு தொகுதி ஒன்ன நாம அமைக்கிறோம். இது முழு பிரதேசத்தையுமே பாதிக்கும். அது மட்டும் இல்லாம இப்படியான நிலங்கள்ல தண்ணி ஒண்ணு சேர்ற இடங்களுக்கு நாம புதுசா அறிமுகப்படுத்துற களத்துல இருந்து நீரை அகற்றுற முறையொன்ன நாம உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். எப்படி இத களத்துல மேற்கொள்றதுன்னு சொல்லி. வேலையை ஆரம்பிப்பது முழு நிலத்திலும் பழைய செய்கை கற்கள் முட்களை அப்புறப்படுத்தி நிலத்தை நன்கு சுத்தம் செய்தே. அதற்கு பிறகு நிலத்தை தயார்படுத்தி மட்டுப்படுத்திக் கொள்வோம். ஜப்பான் தொழில்நுட்பத்துக்கு அமைய லேசர் லெவலிங் தான் அனுமதிக்கப்படுகிறது. நிலத்தை மட்டப்படுத்தி நீர் வடிந்தோடும் திசைக்கு அமைய களத்திலிருந்து நீரை அகற்றும் பிரதான நீர் வடிகானை ஆழமாக அமைத்துக் கொள்வார்கள். அதன் மூலமாக நிலத்திலிருந்து வெளியேறும் நீரை தடுப்பதோடு மேலதிக நீரை களத்திலிருந்து அகற்றுவதும் நடைபெறுகின்றது. மட்டப்படுத்திய நிலத்தில் அதன் பிறகுதான் சீட் பைப்லேயின் முறைக்கு அமைய குழாயானது கீழாக பொருத்தப்படுகின்றது. சற்று இறுக்கமாக உள்ள இந்த சீட்டில் துளைகள் காணப்படும். நிலத்துக்கு கீழ் உள்ள குழாயை இயந்திரமானது இழுத்துக்கொண்டு செல்லும். குழாயை பொருத்த கான் அமைக்கப்படாது. நிலத்தை வெட்டும் பலமான இயந்திரம் மூலமாக நிலத்தை அடையாளப்படுத்தி வெட்டி நிலத்துக்கு கீழாக குழாயை இழுத்துக்கொண்டு செல்கிறார்கள். நிலத்தின் மேல் மட்டத்திலிருந்து 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழாயானது பொருத்தப்படுகிறது. 2 குழாய்களுக்கு இடையில் 5.7 மீட்டர் இடைவெளி காணப்படுகின்றது. அரை ஏக்கருக்கு 6 குழாய்கள் போதுமானது. ஒவ்வொரு குழாயின் இறுதியும் பிரதான நீர் வடிகால் அமைப்பு காணிற்கு திறக்கப்படுகின்றது. நிலத்திலுள்ள மேலதிக நீரானது துளையோடு உள்ள குழாயினூடாக வெளியே வருகின்றது. குழாய்களில் நீர் வடிந்தோடும் திசையில் மேலே உயரத்திலுள்ள குழாயானது கண்ட்ரோல் வேல்வ் என அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதனோடு மழை இல்லாத காலங்களில் வேல்வானது மூடப்பட்டு நீரானது பற்றி வைக்கப்படுவதோடு மழை அதிகமான காலங்களில் வேல்வானது திறக்கப்பட்டு மேலதிக நீரானது அகற்றப்படுகின்றது. ஒவ்வொரு குழாயின் இறுதியிலும் மேலே உயரும் குழாய் ஏர் ரிலீஸ் வேல்வ் குழாயினுள்ளே உள்ள வாயுவை வெளியேற்றுவதன் மூலம் இலகுவாக நீரானது செல்லும். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினர் இலங்கையில் முதல் முறையாக இந்த தொழில்நுட்பத்தை நமது விவசாயிகளின் கைகளில் ஒப்படைப்பது விவசாயிகள் தங்களது நிலங்களில் அதிகபட்ச பலனை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலே. நம்முடைய விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தால் விவசாயிகளுக்கு வழங்குற தொழில்நுட்பங்கள் மட்டும் இல்லாம ஏன் இந்த மாதிரியான இன்னும் ஒரு முறை இந்த நிலத்துல நீரை பற்றி வச்சிருக்க தன்மை அதிகமா காணப்படுது. அப்போ நாம இந்த மாதிரியான நிலங்கள்ல கொய்யா செய்கையை மேற்கொள்றப்போ நமக்கு இதே மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை பாவிக்க வேண்டியும் ஏற்படும். அப்போ இதுல நமக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் கீழால சில குழாய்கள் காணப்படுது. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் இருக்கு துளைகள் கொண்ட குழாய் தொகுதி ஒன்னும். அப்போ நாம அந்த குழாய் தொகுதிக்கு வடிகட்டப்படுற நீரெல்லாம் ஒரு இடத்துக்கு சேரும். அதுக்கு பிறகு இந்த கான்கள் மூலமா களத்துல இருந்து அகற்றப்படுது.
உண்மையிலேயே நீர் அதிகமா இருக்க காலத்துக்கு தான் இது தேவைப்படும். நமக்கு ஒரு குழாய் கிணறு தொகுதி ஒன்ன பார்க்கக்கூடியதா இருக்கும். உலர் காலங்கள்ல நமக்கு இத மூடி நீர் சேமிச்சு களத்தை குளிர்ச்சியா வச்சுக்கவும் முடியும். தேவையில்லாத நீர், அதாவது நீரானது மேலதிகமா சேர்ற காலத்துல மேலதிக நீரை அகற்றவும், நீர் தேவைப்படுற காலத்துல இந்த தொகுதியை மூடி நீர் பற்றி வைக்கவும் தான் இந்த புதிய தொழில்நுட்பத்தை நாம அறிமுகப்படுத்தி இருக்கோம். உண்மையிலேயே ஜப்பான்ல இருந்து அறிமுகப்படுத்திய நவீன முறை ஒண்ணு இது. முதலாவது திட்டம். இத இப்பலோகம் பிரதேசத்துல இப்போ நாம ஆரம்பிச்சிருக்கோம். இதுல உள்ள வெற்றி தன்மையை பரிசோதனை செஞ்சு பாக்குறதுக்காக. மழைக்கு பிறகும் இந்த களத்துல நீர் நிரம்பி இல்லை. ஆனா ஏனைய களங்கள்ல நீர் நிரம்பி சேறு நிறைஞ்சு தான் காணப்படுது. நமக்கு நல்லாவே தெளிவாகுது குழாய் தொகுதி மூலமா நீரானது வழிந்தோடப்படுதுன்னு. இதைத்தான் நாம எதிர்பார்த்தோம். களத்திலிருந்து வேகமா நீர் அகற்றப்படுற முறைக்கு நாம தயார் செஞ்சிட்டோம்னா பியூசாரியம் வில்ட் ஏற்படுறதை நம்மளால தடுக்க கூடியதா இருக்கும். நாம எந்த ஒரு செய்கையை மேற்கொள்ளும் போதும் நம்மளால நல்ல நீர் வடிகாலமைப்பு தொகுதியை அமைக்க முடியுமா இருந்தா மண்ணில் உள்ள நோய்களை கட்டுப்படுத்த, அப்படி இல்லைன்னா மண்ணிலிருந்து பரவுற நோய்களை கட்டுப்படுத்த நம்மளால முடியும். நாம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினது நீர் வடிகாலமைப்பு தொகுதியை அமைக்கிறதுக்காக. அதாவது இந்த காரணத்துக்காக நாம எதிர்காலத்துல எதிர்பார்க்கிற உயர் நீர் வடிகாலமைப்புக்காக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதோட பியூசாரியம் வில்ட் மாதிரியான நோய்களை கட்டுப்படுத்த முடியும்னு இது மூலமா உங்களுக்கு அறிமுகப்படுத்த. அப்படி என்றா விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தோட ஒன்றிணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை நாம உங்களுக்கு வழங்குறது நவீன தொழில்நுட்பத்தை உங்களோட பயிற்சிக்கு கொண்டு வந்து அது மூலமா நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களோட பங்களிப்பையும் பெற்றுக்கொள்றதுக்காகத்தான். இதே போல இன்னும் ஒரு நிகழ்ச்சியில அடுத்த வாரம் சந்திப்போம்னு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்றோம். அதுவரை சந்தோஷம் நிறைந்த வாரமாக அமைய பிரார்த்திக்கின்றோம்.